பூச்சி மாத்திரம் இல்லை, பூச்சி இல்லாத குழந்தைங்களும் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த டூத் கிரைண்டிங் பார்ப்போம். அது இல்லாத குழந்தையே இருக்காது, அது பல்லோடைய ஷேப்பே வந்து தேஞ்சு போயிடும். டயட்டில் அதே மாதிரி எண்ணெய் பசை நெய் பசை கம்மியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அது வாதத்தோடைய லட்சணம் தான் அந்த அஸ்தி, அந்த ஜாயின்ஸ் கிரைண்ட் பண்ணுறது. அது ஒரு லிமிட்டடாக இருக்கும்போது கவலைப்பட வேணாம். ஏன்னா த ஜாஸ் ஆர் ஆல் க்ரோயிங் இல்லையா, அந்த டீத் ஆர் ஆல் கமிங். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இதுவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சாப்பாட்டில் பால் எண்ணெய் நெய் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படுக்கும் முன்னாடி நல்ல எண்ணெயை வாயில் நல்லெண்ணெய் வச்சு கொப்பளிச்சுட்டு துப்ப சொல்லலாம். அரிமேதாதி தைலம் கொப்பளிச்சுட்டு துப்ப சொல்லலாம். அதே மாதிரி உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. இதெல்லாம் சிஸ்டமில் இருக்கிற நர்வ்ஸை வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுறதுனால, ரிலாக்ஸ் பண்ணுறதுனால உடம்புல இருக்கிற ஹார்மோன் லெவல் எல்லாமே நார்மலைஸ் ஆகும். இது அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த டூத் கிரைண்டிங்கில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்.